ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. ராஜமாதாவோட மாஸ் என்ட்ரில ஆரம்பிச்சு, உங்களுக்கு பிடிச்ச செகண்ட் லவ் ஷோல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? எமோஷனலா கலங்க வச்ச டபுள் எவிக்ஷன், ஜோடிங்களெல்லாம் அலற வச்ச ஸ்பைசியான ஃபோன் செக் சேலஞ்ச், அப்புறம் அந்த மைண்ட் டெஸ்ட்ன்னு இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா செம்ம தூளா இருந்துச்சு. என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜமாதா என்ட்ரி குடுத்ததும் உடைஞ்சு போன பானைய ஒட்டுன கதையும், வெக்கி பிரியங்கா மறுபடியும் பேச்சப் ஆன கதையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பானை கதைய வச்சு 5 நிமிஷத்த ஓட்டிட்டாங்க. அப்படியே செந்தூர்கிட்ட உங்களுக்கு செகண்ட் சான்ஸே ஏன் தர மாட்டேங்கிறீங்க? ஏன் யாரு கூடயும் செட் ஆக மாட்டேங்குது? அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. செந்தூரி அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிராவோவும் அவரோட பாஸ்ட் லவ்வ பத்தி பேசி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. பாவம் இன்னைக்கு ஆளு தேவதாஸோட காஸ்டியூம்லலாம் இருந்தாரு. அப்புறம் செந்தூரி பிராவோவோட சொந்த கதை, சொக கதை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வழியா ராஜமாதா மேட்ருக்கு வந்தாங்க. அது என்ன மேட்ருனா, சிங்கிள்ஸா இருக்கிற 2 பேரு இந்த வாரம் வெளிய வீட்ட விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற யாரு? செந்தூரியும் பிராவும் தான் இந்த வாரம் வீட்ட விட்டு வெளில போறது. ஸோ இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. செந்தூரி பேசும்போது பார்க்க நமக்கே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. பிளஸ் செந்தூரி பர்சனலாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப போல்டான பெர்சன்னு நமக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு இந்த செகண்ட் லவ் ஷோ மூலியமா. அதே மாதிரி பிராவோவும் செந்தூரி கிடைக்கல, சிங்கிள்ஸா போறோமே அப்படின்ற வருத்தம் அவருக்கு கொஞ்சம் இருந்தாலும், செம்ம ஃபன்னா தான்ப்பா கெளம்பினாரு. ஃபைனலா எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு, ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு 2 பேரும் கெளம்பிட்டாங்க. அடுத்ததா இருந்த ஜோடிஸ் கிட்ட எல்லாமே ராஜமாதா பயங்கரமான ஒரு ஏடாகூடமான கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, இங்க இருக்கிறவங்கலாம் அவங்களோட பார்ட்னர் கிட்ட, "உங்க ஃபோன தர்றதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நேஹாவ தவிர மத்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கைய தூக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன் ரியாலிட்டில நேஹா சொன்னதும் சரி, தேஜஸ் சொன்னதும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் இருக்கு. அந்த பெர்சனல் ஸ்பேஸ்ல யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா அன்வான்டடான சண்டை வரும் அப்படின்னு சொன்னது 100% உண்மைதாங்க. இத யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் ஒத்துக்கல அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பேசலாம். ஆனா பிரியங்கா அவங்களோட ஃபோன வெக்கி கிட்ட குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா வெக்கியோட ஃபோன் மட்டும் எனக்கு வேணவே வேணாம் குடுத்துறாதீங்க. குடுத்தீங்கன்னா கண்டிப்பா புட்டுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராஜமாதா இது எல்லாத்தையும் தாண்டி இந்தாங்கடா 10 நிமிஷம் டைமு. அவங்கவங்க பார்ட்னரோட ஃபோன ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதுல நேஹா தேஜஸ் ஃபோன வாங்கியும் எதையுமே பார்க்கலங்க. பிரியங்காவும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர பெருசா பார்த்த மாதிரி தெரியல. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் டாஸ்க் எதுக்குன்னா, பார்ட்னர எவ்ளோ ட்ரஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க்கே. அப்படி சொல்லிட்டு ராஜமாதா இன்னொன்னு டாஸ்க் வேற வச்சாங்க. அந்த டாஸ்க்ல ஜோடிஸ் 2 பேரோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே வேவ் லென்த்ல இருக்கா அப்படின்னு பார்க்க ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. ராஜமாதா கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே மாதிரி பதில சொல்றாங்களா, இல்லையா அப்படின்னு பார்த்தாங்களா? அதுல செம்ம ஜாலியா, செம்ம ஃபன்னா தான் போச்சு இந்த டாஸ்க்கு. சரி, கண்டிப்பா அந்த வீடியோவ போட்டு காட்டி எப்படி 7:30 கூட்டுனாங்களோ, அதே மாதிரி இந்த டாஸ்க்லயும் எதையாவது 7:30 கூட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு பேருக்கு சண்டை வந்துரும் அப்படின்னு ரொம்ப ஆவலோட பார்த்துட்டு இருந்தேன். கடைசில செம்ம ஜாலியா அந்த டாஸ்க்க முடிச்சுட்டாங்க. இன்னும் நாளைக்கு ராஜமாதா பண்ண போற டாஸ்க்கு, ட்விஸ்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்க மறக்காம சாட் வித் ஹரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.